வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்து உணவு. பால் குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? சித்தர்கள் வந்து வெள்ளை இது எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதாவது பால், அரிசி, அப்புறம் சுகர், சர்க்கரை, இது மூணு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பால் வந்து நீங்க பசும்பால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கவே இருக்காது, லைட் மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ பால் கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே மாதிரி தான் அரிசி, வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாத தவிர பாலிஷ் பண்ணாத அரிசி தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி பால் இப்போ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சாதாரண பசும்பால் இல்லை காராம் பசும்பால். காராம் பசும்பால் வந்து கண் நோயை போக்கும் அப்படின்னு சித்தர்களோட வாக்கு. அதே மாதிரி வாத பித்த கபத்தால ஏற்படுற தோஷங்கள், நோய்கள் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. வீக்கங்களை குறைக்கும், உடம்புல உள்ள வீக்கங்கள் எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண் பார்வையில் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இதே வந்து குழந்தைகளுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி பால் ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட உள்ள வீக்னஸ், அதாவது சரீர பலம், சரீர ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. பாலை எப்படி முறையா காய்ச்சி குடிக்கணும், எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பாத்திரத்துல காய்ச்சணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாலை வந்து 8/1 இப்ப பசும்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8/1 தண்ணி ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னு சொல்றாங்க. செம்பு பாத்திரத்துல காய்ச்சும் போது வாதத்தாலையும் கபத்தாலையும் ஏற்படுற நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே பொன் சாமான்லயும், பொன்னா தங்கத்தால இல்லைன்னா மண், கவனிச்சுக்கோங்க, சித்தர்கள் வந்து தங்கத்தையும் மண்ணையும் ஒப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. மண் பாத்திரத்துல காய்ச்சின பால்ல வந்து வாதத்தால ஏற்படுற நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வெள்ளி, வெங்கலம் இல்லைன்னா இரும்புல காய்ச்சின பாலை குடிக்கும் போது சுவாச பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்றாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பாத்திரத்துல காய்ச்சி நம்ம குடிக்கலாம். காய்ச்சும் போது ஒரு சிறிது சுக்கோ இல்லைன்னா சிறு காஞ்சூரி வேர் அப்படின்னு சொல்ற ஒரு வேர், இதை சிறிது போட்டு காய்ச்சணும் அப்படின்னா இந்த பாலில் உள்ள எல்லா தோஷங்களும், அதாவது மற்ற எல்லா பாலில் உள்ள தோஷங்களையும் நீக்கிட்டு அது வெள்ளாட்டு பால் மாதிரி நல்ல சுத்தமான பாலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. வெள்ளாட்டு பால் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா சித்தர்கள் வாத பித்த கப நோய்களை எல்லாத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண் பார்வையில் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதே செம்மறியட்ட பாலை குடிச்சோம் அப்படின்னா வயிறு உப்பிசம் ஏற்படும், செரிமானத்தன்மை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா காராம்பசு பால் நம்ம தினமும் குடிக்கலாம். அதுவும் இன்னொரு விஷயமும் சித்தர்கள் சொல்றாங்க, என்னன்னா காலையில கறக்கிற பாலை விட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சுரந்து ஈவினிங் கறக்கிற பால் வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாலும் சரி, பாலை விட தயிர் மிக சிறந்தது, தயிரை விட மோர் சிறந்தது, மோரை விட வெண்ணெய் சிறந்தது, வெண்ணெயோட உருக்கின நெய் சிறந்தது. இது மாதிரி பாலும் சரி, பாலால் தயாரிக்கப்படுற மற்ற பொருட்களும் சரி ரொம்பவே சிறந்தது. முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ரொம்பவே சிறந்தது. 8/1 தாராளமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி இது மாதிரி சுக்கோ சிறுகாஞ்சூரி வேரோ போட்டு காய்ச்சிற பாலை தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, சித்தா கேர் வந்தால் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.